நானும் இந்த படத்தில் ஒரு டைரக்டர், இருவரில் ஒருவர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் டெபி மூவி தான். பட் ஆனால் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்லி ஜஸ்டின்ன்ற கேரக்டர் ப்ளே பண்ண அரவிந்தா இருக்கட்டும், சந்தியான்ற கேரக்டர் ப்ளே பண்ண புவனேஸ்வரியாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் அன்எக்ஸ்பெக்டட் ஆர்டிஸ்ட் தான். செட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். ஆனால் பார்க்குறப்ப நான் இவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு இந்த ஃபேஸ் தான் இது கரெக்டாக இருக்கும், இதுதான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். லைக் இந்த இப்போ ஒரு ஜாதி படம் எடுக்கிறோம், போகிறோம் வரோன்னா ஆள் கொஞ்சம் ஹைட்டாக, வெயிட்டாக, கருப்பாக, தாடி கிடி அப்படிலாம் கிடையாது. ஜாதின்றது வந்து கலரை வச்சு என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் இந்த சமுதாயம் போயிட்டுருக்கு. அதனால தான் நாங்கள் அந்த ரூலை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே அவங்களுடைய ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நித்யா, அவங்க கீர்த்தின்ற கேரக்டர், அது எனக்கு தெரிஞ்சு அவங்களும் அதே சேம் எஃபர்ட் தான் போட்டிருந்தாங்க. நான் அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எனக்கு இன்னும் சந்தோஷம். நான் எப்படி கோட்டை விட்டுட்டோமோ நினச்சிட்டேன், சந்தியாவை ஒரு வேளை தூக்கிட்டு கீர்த்தி. ஆனால் அது ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்குறப்ப 2 பேர்த்துக்குமே ஒரு ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலு. அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, சந்தியான்ற கேரக்டர் எனக்கு நாங்கள் அந்த ஸ்கிரிப்டை எழுதுறப்பவே அந்த கேரக்டர் எனக்கு லைவாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் புவனேஸ்வரிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்.